ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முத்து மீனாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாமே புண்ணிய காரியங்களாக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம மீனா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. முத்து கோவிலில் அங்க பிரதட்சிணம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது அவங்களுக்கு அதை தாங்கிக்கவே முடியல. ஓடி போய் என்னங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துடுறாங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா எந்திரி, இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் மீனா கண் கலங்கி அங்கேயே நின்றுட்டு அழுதுட்ருக்காங்க. அவர் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ எதுக்கு அழுதுட்ருக்கிற அப்படின்னு கத்துறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்னங்க நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்னு தினம் நீ எனக்கு என்ன பண்ணன்னு நான் சொல்லி காட்டணுங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்கவும் மீனா அழுதுகிட்டே சிரிச்சிடுறாங்க. பின்ன என்ன மீனா, எப்போ பார்த்தாலும் இதையே கேட்குற? நீ எதுவுமே செய்யலையா அந்த குடும்பத்துக்காக? எனக்காக நீ செய்கிறனா கூட அது உன்னோட சுயநலம்னு சொல்லலாம். உன் புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, உன் புருஷனுக்காக நீ எதுவோ பண்ணுற அப்படின்னு. ஆனால் அந்த குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணியிருக்க. நீ எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துருக்க. அந்த வீட்டோட வேலைக்காரியாக உன்னை எல்லாரும் நடத்துகிறாங்க அப்படின்னாலும் கூட அந்த வீட்டில் எல்லாரையும் நீ நல்ல விதமாக தான் பார்த்துக்கிற இப்போ வரைக்கும். அப்படி இருக்கும்போது நான் உனக்காக இதை செய்ய மாட்டேனா? இது என்ன, நான் உனக்காக மட்டுமா செய்கிறேன்? எனக்கும் தானே இது சந்தோஷம். என் குழந்தை இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீயும் அதையே ஆசைப்படுற. நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காகவும் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் உனக்காகன்னு எல்லாத்தையும் நீயே உன் தலையில் போட்டுக்கிற அப்படின்னு ரொம்ப ஆசையாக பாசமாக செல்லமாக திட்டுறாரு. ப்ளஸ் அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணுறாரு. மீனா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி இன்னையோட நான் வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடன் முடிஞ்சது. உன்னோட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் இன்னும் பெரிய ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. அது வேறையா? அது என்னங்க அப்படின்னு. நிறைவேறட்டும், அதுக்கப்புறமா நீயும் பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாரு. இன்றைக்கே உனக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு, போகலாம் அப்படின்ட்டு. அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்றதுக்கு இன்னும் 3 days ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன், எதனால்? நீங்கள் தானே இன்றைக்கி வருவாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமாக கேட்குறாரு. நீங்கள் ஏன் முத்து அவசரப்படுறீங்க? டாக்டர் எப்போ வந்தால் என்ன, உங்களுக்கு இந்த சர்ஜரி நடக்கிறது ப்ளஸ்ஸு தான். இவங்களுக்கு பெயின் வரலன்னா இந்த விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியோ? உங்களை மாதிரி யாருமே கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஏதாவது சர்ஜரியில் கூட அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லை பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளை தேடி ஓடி வரணும் யாராக இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பயங்கரமான சுயநலமான விஷயம். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க அப்படின்றாங்க. சாரி மேடம், சாரி, நான் யோசிக்கலை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. சரி, ஓகே, நான் உங்களுக்கு டேட் கொடுத்துட்றேன். மேம் கிட்ட நான் பேசியாச்சு. நீங்கள் வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து அட்மிட் ஆகிடுங்க. சாட்டர்டே ஒரு 2 இல்லை 3 o'clock வந்து உங்களுக்கு சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு இவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. பட் இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் வீட்லையோ மற்றவங்க கிட்டேயோ யார்கிட்டையுமே இதை பற்றி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு முத்துவும் மீனாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி சீதா கிட்டேயும் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணிக்கும் கனகாவுக்கும் நம்ம மனோஜ் பயங்கரமாக கண்கட்டி வித்தை காமிச்சிட்டு இருக்காரு. அவங்கள ஏமாத்துறது, அது தெரியாமல் ரோகிணியை ஏமாத்துறதுன்னு. ரோகிணியாச்சு பரவாயில்ல, நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம மனோஜுக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவங்க வயிற்றுல வளர்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைக்காக ஏன் மனோஜ் யோசிக்கல? இவ்வளவு நாள் குழந்தை ஒன்று வேணும், அதுவும் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பிறக்கணும், அந்த வீட்டோட வாரிசு நம்ம குழந்தைய தான் இருக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே மறந்துட்டு ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக அவரோட சந்தோஷம், அவர் எதிர்பார்ப்புன்னு அவர் எதை ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரோ அது கூட இழக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அப்போ அவர் சம்பாதிச்சு நிறைய காசு பணம்லாம் சேர்த்து என்ன வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட போறாரு அப்படிங்கிறத கேட்டா அவர்கிட்ட பதிலே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ரோகிணி வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம், அப்படியே சொன்னாலும் பேசினாலும் DNA டெஸ்ட் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்லாம் அவங்கள பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மனோஜ் ஏதோ சொல்றான் பார்க்கலாம் அப்படின்னு ரோகிணியும் அமைதியா இருக்காங்க. இப்ப அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரோகிணி எப்பவுமே அப்படியே இருந்துருவாங்கல்ல, மனோஜ் தப்பு கணக்கு போடக்கூடாது. பிகாஸ் ரோகிணி வந்து இதுக்கு முன்னாடி ரீசனே இல்லாம அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக கோர்ட்டில் ஜட்ஜு லாயருன்னு அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக பேசி எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக பேசணும் யோசிக்கணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க பேசி வாதாடினவங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, கூடவே கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லீகலா அப்படின்ற விஷயம் மட்டும் ரோஹிணிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், மனோஜை சொலட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரோஹிணி
மனோஜ் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே நம்ம சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் இடையில கூட நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு விரிசலையும் உருவாக்க முடியாத அளவுக்கு 2 பேருமே வேலை தேடிட்டு இருக்காங்க. பட் நம்ம முத்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அவரோட வேனை சத்யாவுக்கு ஓட்டுறதுக்காக கொடுத்துட்டு டியூ மட்டும் கட்டிக்க சொல்லிடலாம் அப்படின்னு. பட் இன்னமும் அதை ஏன் பேசாமல் இருக்காரு முத்து அப்படின்னு தெரியல. அந்த பேச்சுவார்த்தையும் இன்னும் வரல. நம்ம மீனாவுக்குமே பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டர் மட்டும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வர லாபத்தை வச்சு கண்டிப்பாக மேலே ஒரு ரூமே கட்டிட முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி அவங்க இதை அதாவது அவங்க நினச்ச மாதிரி ரூம் கட்டுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக மீனாவால் முடியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னும் போது நம்ம சிந்தாமணி நுழையிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. அவங்களோட பிளானே அப்படி தான். இப்போ அவங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையுமே கூட சிந்தாமணி தான் காரணம். இவ்வளோ கேவலமான விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு மீனாவும் முத்துவும் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய பாவம், இது மன்னிக்க முடியாத செயல் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓவராக பேசி சபிச்சுட்டு போனாங்க. இவங்களுமே அதை பெருசாக ரியாக்ட் பண்ணாங்க அந்த டைமில், இப்படியெல்லாம் சபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நம்ம ரேகா எப்போவுமே கூட்டு ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க. சீதா அருண் கூட வாழாமல் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க தான். பட் அதை சரி பண்ணுறதுக்கான வழியை தான் நம்ம ரேகா தேடுவாங்களே தவிர மற்றபடி தப்பாலாம் அவங்க யோசிக்கல அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம அருண் கூட சீதா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்துவும் மீனாவும் அவங்கள ஒரு கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்டுருக்காங்க. அவங்க நல்லா தேறிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 days அங்கே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அடிக்க முடியலனா கூட அடிக்கிறத தடுக்கவோ எஸ்கேப் ஆகவோ அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அவங்க ரொம்ப கான்சியஸாக வேறு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அருண் ரொம்ப நல்லவர். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ப்ளஸ் அருணுமே ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் தான். முத்து மேலே இருக்கிற ஈகோனாலேயே அவரோட லைஃபை கெடுத்துக்கிட்டாரு. அவங்க அம்மா இறந்தப்போ கூட முத்து தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பழி வாங்கிறதுக்காக அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாரு, ஒரு கொடிய மிருகம் போல். ஆனால் நம்ம சீதா எவ்வளவோ சொன்னாங்க அந்த முறையில். அப்போது அந்த டைமில் இருந்து தான் நம்ம சீதாவுக்கும் அருணுக்கும் அதிகமாக சண்டையே ஆரம்பிச்சது. பட் இப்போது சீதா இந்த கராத்தே கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால என்னால் ஓரளவுக்கு அடியை தாங்க முடியும், இல்லை அடிக்கும்போது தடுக்க முடியும். ஸோ நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, சர்ஜரியெல்லாம் முடிட்டோம், உன் அக்கா சரியாகட்டும், அதுக்கப்புறமா நீ போ. அப்போ தான் அங்கே ஏதாவது பிரச்சனைனா கூட நான் ஓடி எது ஒன்றும் பார்க்க முடியும். உன் அக்கா இந்த நிலமையில் இருக்கும்போது எப்படி நான் உன்னோட பிரச்சனையும் ஓடி பார்க்க முடியும்னு. மாமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு. சரி, எனக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் கொடு, அதுக்கப்புறமா நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். ப்ளஸ் நீ என் கூட ஃபைட் பண்ணணும். என் கூட ஃபைட் பண்ணி நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ அருணை சமாளிச்சுடுவ, அதனால் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க. அட மாமா, நீங்கள் அடிக்கிறதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்றாங்க. என்னை விட சாஃப்டாக அடிக்கிறான் அருண். அது சரி, நான் ஒரு அடி அடித்ததுக்கே அவன் அப்படியே தாங்க முடியாமல் தவிச்சு போயிட்டான் அப்படின்னு. என்ன மாமா, அவர் அடிச்சிங்களா அப்படின்னு. உன்னை அடிக்கும்போது எங்களுக்கும் தாம்மா வலிச்சது அப்படின்றாங்க முத்து. உடனே சீதா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே அடிச்சிங்களா மாமா? ஏன் உன்னை அடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்காதா? ஒரு அடி உன் புருஷன் வாங்கட்டுமே, என்ன இப்போ காலையிலேயே எட்டி மிதித்தேன், கையை முறுக்கி விட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ பாவம், அவர் வேலையில் இருக்கிறவர் அப்படின்றாங்க. ஏன் நேற்று வந்தாரே அப்போ நீ பார்த்தல அப்படின்றாங்க மீனா. சரி சரி, நீங்கள் அவர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கீங்க, அதனால பேசுகிறீங்க. இனிமேல் என் புருஷன் மேலே கையெல்லாம் வைக்காதீங்க மாமா. எதாக இருந்தாலும் நானே அவரை சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு இது கற்றுக் கொடுத்தீங்களே அதுவே சந்தோஷம். ப்ளீஸ் மாமா, இது ரெக்வஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படியே கரடு முரடாக பேசிட்டு உடனே ரெக்வஸ்ட்டுன்னு முடிச்சுட்டு அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம விஜயா வேற ரோகிணியோட வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தைய கலைக்கணும்னு நம்ம பார்வதிக்கிட்டே ஐடியா கேட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டாங்க. இப்போவுமே அதே முடிவில் தான் இருக்காங்க. அதுக்கு என்ன அதாவது அதை நம்ம எப்படி முடிக்க போகிறோம், அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைய நம்ம எப்படி அழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் விஜயாவோட ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்குது. அதனால் இதை பற்றி மனோஜ்கிட்டே பேசலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மனோஜ் ரொம்ப லேட்டாக வராரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது மனோஜ் வாடா சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை நீ வா அப்படின்னு கூப்பிடவும் சரிம்மா அப்படின்னு போயிட்டு 2 இட்லி தான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் போதுன்னு அவங்க எந்திரிச்சு போய் அவங்க பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. மனோஜ், நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இவங்க முன்னாடி எல்லாம் பேச முடியாது, நான் மேலே மொட்டை மாடிக்கு போகிறேன், நீ வந்துடுறேன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மனோஜ் போகிறாரு. அப்போது என்னம்மா ஏதோ பேசணும்னு கேட்டிங்களே அப்படின்னு. இல்லைடா, எனக்கு ஒரு சந்தேகம், ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தை உன்னோடது இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் எப்படியும் அது உன்னோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் யார்கிட்ட இதை பற்றி பேசினாலும் சொல்கிறாங்கன்னு. இதை பற்றி எதுக்குமா எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. டேய் திருட்டு பையலே, உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ எவ்வளோ மோசமானவன்னு எனக்கும் தாண்டா தெரியும். கண்டிப்பாக அது உன்னோட குழந்தையாக இருக்க தான் நிறைய வாய்ப்பு.
தப்பு. நீங்கள் தான் அடிக்கடி சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே ஒன்றா சேர்ந்து, அப்புறம் என்ன? சரி, அது உன் குழந்தையா இல்லையாங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி வேண்டாம். பேசாமல் அந்த குழந்தைய நம்ம கழிச்சு விட்டுடலாம். அதுக்கான வழி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. அவளை நம்ப வச்சு நீ அவள் கூட சேர்ந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலோ இல்லை எங்கேயாவது போயிட்டு வாங்க. அப்போது அவள் சாப்பாட்டில் எதையாவது கலந்து கொடுத்துரு, அவள் குழந்தை அபோஷன் ஆகுற மாதிரி, சரியா அப்படின்றாங்க. மா இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. டேய், உனக்கு வேற ஒரு நல்ல வசதியான பொண்ணு கூட கல்யாணம் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு ஏற்கனவே பண்ணிட்டனே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மனோஜ் உன்னதான் அப்படின்னு. ஆமாம்மா நடக்கணும் அப்படின்னு. சரிடா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. அவளும் அடிக்கடி நம்மளை தேடி தான் வரா, நம்ம இதை பண்ணிடுவோமா அப்படின்னு மனோஜ் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக யோசிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம சீதா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, மா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அவர் வந்து மன்னிப்பு கேட்டெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டார். அவரை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அவரை நான் திருத்தி நல்ல மனுஷனாக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேம்மா, என்னை நம்பு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம கரெக்டாக முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. என்ன சீதா, நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் கேட்டிருந்தேன், நீ இப்போவே கிளம்பிட்ட போல இருக்கு அப்படின்னு. மாமா என்னை நம்புங்க மாமா, அவரால் என்னை எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அடித்தாலும் ஜஸ்ட் எனக்கு வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு விட்டுருவாருன்னு. அப்புறம் எதுக்கு அன்னைக்கு காட்டு முன்னாடி மாதிரி போட்டு அடிச்சு வச்சிருந்தான் அப்படின்றாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அருண் வந்துடுறாரு. அத்தை, நான் அவளை அடிச்சிருக்க கூடாது, தப்பு தான், தயவு செஞ்சு அவளை என் கூட அனுப்புங்க, என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு கேட்குறாரு. இதுவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் முத்துவும் மீனாவும் அங்கே இருக்கிறதுனால ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணுறாரு. மா அவர் வந்துட்டாரு, கூப்பிட்டாரு, நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு, நான் அவர் கூட போகிறேன் அப்படின்னு சீதா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட நம்ம முத்து மீனாவோட அம்மானு யாருமே அருண் கூட பேசுறதில்ல. இப்போ போனதுமே அவர் கையில் இருக்கிற மொபைலை சோஃபா மேலே ஓங்கி போடுறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு. என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான், எல்லாமே அவன் இஷ்டமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உன் அம்மா வேற நான் சாரி கேட்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் வந்து சாரி கேட்டேன். நீ இல்லைங்கிறது எனக்கு ஃபீலிங்காக இல்லை, உன்னை அடிக்காமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பயப்படுற மாதிரியே பேசுகிறாங்க சீதா. ஆமாண்டி, நான் அப்போ வந்து நினச்சிட்டு இருந்தேன், இந்த கையை உடைக்க பார்த்தான் உன் மாமா, அது மட்டுமா, இதோ இங்கேயே உதைச்சான் என்ன அப்படின்னு வயிற்றுல கையை வச்சு காமிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்சதும் தப்பு தானே, அவங்க வீட்டு பொண்ணுனா என்ன நீங்கள் அடித்தா அவங்க அமைதியாக இருப்பாங்களா அப்படின்றாங்க. இப்போ அடிக்கிறேன், அவன் முடிஞ்சால் வந்து தடுத்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கு. சீதா தாங்கி பிடிச்சிடுறாங்க. இன்னொரு கையை ஓங்குறாங்க, அதையும் தாங்கி பிடிச்சிடுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி திமிரா அப்படின்னு சொல்லி. திமிரெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா பிடிச்சி தள்ளுறாங்க. கை போய் கீழே விழுந்துருது, ஃப்ராக்சர். வழியில் துடிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம முத்துவும் மீனாவுக்கும் கால் பண்ணி அவங்கள வர வச்சு இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அருணுக்கு கொஞ்சம் அறிவு வருதுன்னு கூட சொல்லலாம். நான் எதேதோ ஒரு ஈகோவில் கோவத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், எனக்கு ஏதோ பர்சனலாக பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்ட மனசு விட்டு பேசுகிறாரு. இதை நீங்கள் என்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கலாம், நானும் உங்ககிட்ட சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் தான் நான் என்ன பைத்தியமானு என்கிட்ட கோவப்பட்டீங்க அப்படின்றாங்க. இப்போவும் எனக்கு அப்படி தான் இருக்குது, ஆனால் நீ வேணும் சீதா, எனக்கு உனக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வாங்க, கண்டிப்பாக எனக்கு டிப்ரெஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முத்துவும் மீனாவும் வராங்க. அருணுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லுன்னு எல்லாமே இவங்க தான் செட்டில் பண்ணியிருக்காங்க, எங்கிட்டே பணம் இருக்குது அப்படின்னு நல்ல விதமாகவே அருண் பேசுகிறாரு. ஆச்சரியமாக இருக்குது முத்துவுக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், சீதாவுக்காக இதை கூட பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாங்க நம்ம மீனா. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, சீதா மேலே நான் கை வச்சிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியை நல்ல விதமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சீதா சொல்லுவா. எனக்கு உங்கள் மேலே கோவம், அதான் அந்த ஈகோலாம் ஏதோ பண்ணிட்டேன், எனக்கு ஏதோ டிப்ரெஷன் போல் இருக்குது, நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்னை சரி பண்ணுங்கள், நான் சரியாயிட்டேன்னா சீதா கூட நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அம்மாவும் அதை தான் விரும்புவாங்க. எங்கள் அம்மா இப்போ எங்கள் கூட இல்லைனா கூட இப்போது சீதா மேலே கூட அன்பாக இருப்பாங்க, என்னை வெறுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் சீதாவை கொடுமைப்படுத்திருக்கேன். சீதாவை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு பிடிக்கும்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சீதாவுக்கும் அந்த மாதிரி தான், என் மேலே விட எங்கள் அம்மா மேலே அதிக பாசம், நல்ல குடும்பம். எங்கள் அம்மா என்னை விட்டு போனதுலேருந்து என்னால் தனியாக வாழ முடியாது, என் அம்மா இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு யோசிச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், அதாவது முத்து தான் அப்படின்ற ஒரு மைண்டில் நான் சீதா மேலே அந்த கோவத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது. நான் என்னை சரி பண்ணிக்கிறேன் முத்து, ப்ளீஸ் தயவு செஞ்சு சீதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அதுக்கு அவசியம் இருக்காது, நீங்கள் அவளை அடிக்கவே முடியாது, அவள் உங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு தான் அவளுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொல்கிறாரு. சீதா திருன்னு முடிக்கிறாங்க. ஓ, அதனால தான் பிடிச்சி தள்ளி விட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பின்ன நீங்கள் இருக்கிற உயரத்துக்கும் நீங்கள் இருக்கிற பாடிக்கும் நான் எங்கே உங்களை அடிக்கிறது, அதான் கராத்தே கற்றுக்கிட்டேன் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் தற்காப்பு கலை கற்றுக்கிறது
அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. புருஷனை அடிக்கிறதுக்காக சொல்லலாமா, வெளியில் எங்கேயாவது போனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முத்துவும் நம்ம அருணும் ராசி ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் இனி எந்த விதத்துலையும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் அவங்களோட பாண்டிங் இன்னும் கூட நல்லா சூப்பராக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.